அமாவாசை கழிச்சு மறாவது நாள் வந்து அம்மாளுக்கு பூஜை பண்ணுங்க. அம்மாளுடைய முழு உருவம் பாருங்கள். அம்மாளுடைய முழு உருவம் சிம்மத்து மேலே, அம்மா வந்து சிம்மத்து மேலே உட்காந்து இருப்பாங்க. சிம்ம வாவணி பாருங்கள். அம்மா வந்து சிம்மத்து மேலே தான் உட்காந்து இருப்பாங்க. சிம்ம வாவணி அம்மா. நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளி அம்மாளுடைய ஆலயம். இது வந்து அம்மாளுடைய விஸ்வரூபம் பாருங்கள். ஒரு மாலை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். மீதி ஃபுல்லாக எந்த நாள்லேயும் அம்மாளுக்கு குறையில்லாமல் வெறும் பூவால் அலங்காரம் பண்ணி வைப்பேன். அவளுடைய உருவமே தெரியாத அளவுக்கு மூஞ்சி மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் பூவாலேயே தான் அவளுக்கு. என்றைக்கு இந்த ஆலயத்தை கட்டி 2019 கட்டணுன்னா அதிலேருந்து இந்த 5-6 வருஷமாகவும் அம்மாளுக்கு ஒரு நாள் நான் இந்த பூவுக்கு மட்டும் குறைய வைக்க மாட்டேன். அவளுடைய அக்னி இதெல்லாம் நான் தெரியாத அளவுக்கு தான் வெறும் பூவாலேயே அலங்காரம் பண்ணி வைப்பேன். இது வந்து நம்ம ஐப்பசி மாதம் பிறந்த அமாவாசைக்கு பூஜை பண்ணேன். தீபாவளி பூஜை பண்ணிவிட்டு அம்மாளுடைய முழு உருவம் இது. அதுக்கு மேல்பட்டு பூ அலங்காரம் ஃபுல்லாக பண்ணி விட்ருவேன். அம்மாளுக்கு வந்து மறுநாள் இது அவசியம் பண்ணிட்டேன். அவசியம் பண்ணி ஒரே ஒரு மாலை மட்டும் போட்டு விட்டேன். அம்மா நிறைய கழுத்து நிறைய உடம்பு நிறைய பூரா வெறும் பூவாலேயே இதுன்னுக்கிறாள் சுமக்கிறாள்னு சொல்லிவிட்டு மறுநாளே பிரிச்சுட்டு அலங்காரம் பண்ணி அம்மாளுக்கு இதுன்னுட்டேன். இங்கே வந்து குழந்தை எல்லாத்துக்கு மருந்து கொடுக்குறோங்க. மஞ்சள் காமாலிக்கு மருந்து கொடுக்குறோங்க. கணவன் மனைவி வசதி உள்ள மருந்து கொடுக்குறோங்க. குடிக்காத அளவுக்கு மருந்து கொடுக்குறேன். வீட்டில் வந்து பில்லி சோனி யாவில் இருந்தாலையும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் விலைக்கு கொடுக்குறேன். நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் இல்லை, வியாபாரம் நடக்கலைன்றவங்களும் அனைத்தவங்களும் பேருக்கும் நான் நல்ல முறையாக பண்ணி கொடுத்து அந்த வியாபாரம் நல்ல முறையாக நடக்கணும், அந்த குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கணுன்ற அளவுக்கு நான் உச்சக்கட்டத்தில் இல்லையா அந்த காசு திருப்பி வாங்கிக்கிறேன். அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன். உங்களுக்கு பொருளுங்களை அந்த அளவுக்கு தரமாக செஞ்சு கொடுக்குறேன். நல்ல முறையாக அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். வாங்க, அனைவருக்கும் வணக்கம்.